பெருமாள் மணி நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஷபீர் சொன்ன மாதிரி அவர் சிஎம் சார், முதலமைச்சர் சார் அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க தான் பொறுப்பேற்கணும், நீங்க வலுவக்கூடாது அப்படின்னு டார்கெட் அப்படி இருக்கா முதலமைச்சர்? ஏன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதுனால அப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாரா, இல்ல 31 இந்த கணக்கெல்லாம் சேர்த்து அவங்க பொசிஷன் பண்றாங்களோ இல்லையே, களம் அப்படி மாற தொடங்குமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, உங்களுடைய தலைப்பை நீங்க அடுத்த 20 ஆண்டு கால தமிழக அரசியல் எப்படி நகருமோ அதை மையமாக வைத்து தான் நீங்க கட்டியிருப்பதா நான் நினைக்கிறேன். உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எதிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அரசியல் எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்களால் படிப்படியாக நீர்த்து போக செய்யப்படுகிறதுன்றதை நாம் முதல்ல பார்க்கணும். ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் கலைஞரையா காலத்திலையும் அஇஅதிமுக எதிர் திமுக அப்படிங்கிற அரசியல் ரொம்ப உயிர்ப்போடு வைத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த கோட்டை படிப்படியாக அழைக்கிறார். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர்கள் இந்த அமைச்சரவையில் 20% இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கு பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோஸ் பார்க்குறாங்க. இது முதல் உதாரணம். மாவட்ட செயலாளர்களில் 35% இருக்காங்க. நான் சொல்றது தேனியில் எவ்வளவு சமீபத்தில் போனார் நமக்கு தெரியும். ஐயா பழனியப்பன் சமீபத்தில் தான் இந்த ஆட்சி வந்த தேர்தல் முடிந்த பிறகு தான் போனார். அவர் இன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இப்படி பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுகவில் கோலோச்சி அவர்கள். ஆனால் இது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாம இன்னொரு இடம் இருக்கு. அது உள்ளாட்சி அமைப்புகள். உள்ளாட்சி அமைப்புகள்ல அஇஅதிமுகவிலிருந்து வந்தவர்களை பல இடங்களில் அதிகாரப்படுத்தி இருக்கிறது திமுக. இப்ப நீங்க சொல்றீங்க மறைமுகமா அதிமுகவுக்கான ஸ்பேஸ திமுக ஏன் அதிமுக எதிர் திமுகன்ற இந்த அரசியலை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக முன்னெடுக்கவில்லை? நான் இன்னும் 2 விஷயம் மட்டும் சொன்னா இன்னும் அது தெளிவா இருக்கும். என்னன்னா, ஒன்று அதிகாரிகள் மட்டத்தில் அஇஅதிமுக ஆதரவு அதிகாரிகள், திமுக ஆதரவு அதிகாரிகள்னு நான் சொல்றது உயர் அதிகாரிகள் மட்டும் இல்ல. இப்ப நான் கேட்பது பெருமாள் மணி, நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற கட்டமைப்பு, அதற்குள்ள இருக்கிற போக்குகள்னு. இப்ப இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசிய பேச்சு, அவர் தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்க போறாரு, திமுக இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்ற ஒரு கேள்வி ஒன்னு இருக்குல்ல. இப்ப நீங்க ஒரு தலைப்புக்கு வந்திருக்கீங்கல்ல, உதயநிதி வெர்சஸ் விஜய்னு ஒரு தலைப்புக்கு நீங்க வர்றீங்கன்னா, அப்போ அது ஏதோ ஒரு நகர்ந்தா தானே இது நகர முடியும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலேயே அது எப்படி இருக்கணும்? ஸ்டாலின் ஐயா எதிர் எடப்பாடி அப்படின்னு இருக்கிறது, அடுத்து உதயநிதி எதிர் அஇஅதிமுக யார் வராங்களோ அப்படிதானே வரணும். அப்ப அந்த இடத்தை இவங்க எப்படி அழைக்கிறாங்க? 2 உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். அதிகாரிகள் மட்டத்தில் திமுக ஆதரவு அதிகாரிகள், அஇஅதிமுக ஆதரவு அதிகாரிகள்னு 2. அந்த கோட்டை எல்லாம் ஐயா ஸ்டாலின் அழிச்சிட்டாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அழிச்சிட்டாரு. நீங்க எந்தெந்த அதிகாரிகளுக்கு எதிராக திமுக போர் பிரகடனம் செய்ததோ அவங்க எல்லாம் கூட இந்த ஆட்சி அதிகாரத்தில் முக்கியமான இடத்துல இருக்காங்க. அப்புறம் மிக முக்கியமானவர்கள் அரசு ஒப்பந்ததாரர்கள். எப்போதுமே திமுக, ஏன்னா அரசு ஒப்பந்ததாரர்களுடைய பங்கு ஒரு ஆட்சியில் மிக முக்கியமானது. அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் தான் முக்கூட்டு. இதுல அஇஅதிமுக வளர்த்து விட்ட பல ஒப்பந்ததாரர்களை திமுக இந்த தன்மையப்படுத்தி கொண்டது. நீங்க அந்த பாயிண்ட நீங்க சொல்லிட்டீங்க. நான் சொல்றது விஜய்ன்ற பொசிஷன் இன்னைக்கு பேசுறாரு, அந்த இடத்தை எப்படி கனெக்ட் பண்றீங்க? ஆமா, இப்போ அப்போ அந்த இடம் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க திமுகவை தனக்கு எதிராக, திமுக தனக்கு எதிராக அதிமுகவை பொசிஷன் பண்ண மாட்டேங்குது. அப்ப அந்த இடத்துக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க? பாஜகவோட சேர்றாங்க. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்ற டோனை எடுக்கும் போது இங்க இருந்து ஐயா விஜய் பெரியாரையும் அம்பேத்கரையும் பிடித்துக் கொண்டு மேலெலும்பி எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப திமுக விஜய் எப்படி எதிர்கொள்ளும்? இனிமே போக போக கடுமையா விமர்சிப்பாங்க. ஆமா, நீங்க இப்ப நீங்க அவர் என்ன சொல்றாரு? எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டை மீட்க முடியாதுன்றாரு. நீங்க இது இப்ப சமீபத்திய உதாரணங்கள்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா எடப்பாடி மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கவில்லை அப்படிங்கறத நாம கவனிக்கணும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. அப்படித்தானே இன்றைக்கும் இப்ப உதயநிதி அவர்கள் பேசுறதும் சிலருக்கு இன்னும் பூத் கமிட்டியிலே ஆளு இல்ல. அது யார சொல்றாங்க? யார சிலருக்குன்னு சொல்றது நிச்சயமா அது அஇஅதிமுக இல்ல. அது நேரடியா விஜய குறிக்காதா? அவங்க அப்படிதான் வராங்க. படிப்படியா விஜய் எதிர்ப்பை அவர்கள் தீவிரப்படுத்துவார்கள். இப்ப அது விஜய் ஐயாவுக்கும் தெரியுது. ஏன்னா ஏன் ஐயா எடப்பாடி களத்துக்கு போன அடுத்த நிமிஷம் இவர் இங்க சிவானந்தா சாலைக்கு இடத்துல ஒன்று நம்ம விஜயகாந்த் எடுத்து வச்சுக்கோம். விஜயகாந்த் பெரிய ஃபோர்ஸ், இதை விட பெரிய இருந்தது. நம்ம எதையும் குறைச்செல்லாம் மதிப்பிடல. ஆனா திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் அவரை விமர்சிக்கவே இல்லை, கடந்து போனாங்க. அதன் பிறகு கருப்பு எம்ஜிஆர்னு சொன்ன பிறகு ஒரு எதிர்வினை ஜெயலலிதா அவர்கள்ட்ட முடிவுகளுக்கு பிறகெல்லாம் வந்தது. அப்போது கூட ஜெயலலிதா அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் பெயரை பயன்படுத்தவே இல்லை.
குட்டி இளவரசர் நடந்து போறாருன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்றது இப்ப களத்துல வந்து விஜய்க்கு எதிர்வினை ஆற்றுவாங்கன்னு சொல்றீங்க. ஆற்ற தொடங்கிட்டாங்கல்ல. இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், ஐயா விஜய் அவர்கள் அஇஅதிமுக விஷயத்துல ஒரு மௌனத்தை காக்குறார். அப்ப அவருக்கும் தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, திமுக எதிர் அஇஅதிமுகன்ற அரசியலை திமுக ரொம்ப அப்படி மழுங்கடிச்சு யார் அங்க வைக்க போறாங்க? அப்ப விஜய் எந்திரிச்சு வர்றாருல்ல, நீங்க அதை கவனிக்கணும். அவரதான் சார் பூத் கமிட்டிக்கே ஆள் இல்லாம இருக்கிற ஒரு கட்சின்னு சொல்றாங்க சார். அவரை கொண்டு வந்து சார் திமுக இப்போ நீங்களும் நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சா திமுக நம்மளை விமர்சிக்குமா சார்? இப்போ உதாரணத்துக்கு நானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, அது பெரிய கட்சியா வரணும்னா என்ன பண்ணணும்? என்ன திமுக விமர்சிச்சா நான் பெரிய கட்சி ஆயிடும் இல்லையா? அதான லாஜிக். நீங்க இப்ப ஐயா திமுக விஜயை தான் விமர்சிப்பாங்க, அதை நோக்கி தான் அவங்க நகர்த்துவாங்க. அடுத்த 20 ஆண்டு கால தமிழக அரசியல் விஜய் எதிர் உதயநிதி, அல்லது நீங்க தலைப்பில் குறிப்பிட்டபடி உதயநிதி எதிர் விஜய் அப்படிங்கிற களத்தை நோக்கி தான் திமுக கொண்டு போவாங்க. அதற்கு 2 உதாரணங்கள். ஒன்று, ஐயா விஜய் இந்த சித்தாந்த, நீங்க இன்னொன்னு நுணுக்கமா சொல்வது திமுகவே அப்படி கொண்டு போகும்ன்றீங்க. அதுதான் அவங்க விரும்புறாங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், திமுக பாஜக காங்கிரஸை எதிர்த்து இந்த மண்ணில ஒரு அரசியலை கட்டிட்டாங்க. 89 தேர்தலில் காங்கிரஸ் 20% நெருங்கி வந்தாங்க. அதாவது ஐயா எம்ஜிஆர் உடைய மரணத்துக்கு பிறகு திமுக காங்கிரஸ் 80% நெருங்கி வந்தாங்க. ஆனா 91க்கு பிறகு அம்மா ஜெயலலிதா அவர்களும் ஐயா கலைஞர் அவர்களும் அந்த ஸ்பேஸ காங்கிரஸ்க்கு இல்லாம அவங்க 5% நிறுத்திட்டாங்க. நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு திருமணி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை தலைமையில் பெரிய அணியெல்லாம் கட்டியிருந்தாங்க. அப்படிதான் இருந்தது. நரேஷன் வந்து பாஜக எதிர்ப்பெல்லாம் தான் இருந்தது. நான் ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு திமுக கேண்டிடேட்ட கேட்டேன், உங்களுக்கு எதிரில் யார் இருக்க, யார் களமாடுறாங்க அப்படின்றப்ப, இது என்னங்க கேள்வி, களத்துல அதிமுக தாங்க இருக்கு, அவங்க தாங்க பெரிய கட்சி, பாஜகலாம் சும்மா சொல்லிக்கலாங்க. ஆனா இதே பாஜக சித்தாந்த ரீதியா எதிர்த்தவங்க தான், களம்னு போனா அங்க அதிமுக தாங்க இருக்குன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த இடத்துல விஜய சும்மா கட்டமைச்சிட முடியுமா? சும்மா கட்டமைக்க முடியாது. ஆனால் அவரும் இன்னைக்கு 120 மாவட்ட செயலாளர்களை போட்டு எந்திரிச்சு வராருல்ல, அவருக்கு இன்றைக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கின்றது தெரியாது. திமுக நான் ஏன் அதை சொல்லிடுறேன், ஏனால் காங்கிரஸ் எதிர்ப்பு என்றது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருந்தபோது காங்கிரஸை தமிழ் மண்ணில் அவங்க வீழ்த்திட்டாங்க. இன்னைக்கு அவங்க வீழ்த்த வேண்டியது யார? அகில இந்திய அளவில் பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய பாஜகவை. சரி, அப்போ பாஜகவை வீழ்த்த வேண்டிய கடமையும் திமுகவுக்கு இருக்கு. நீங்க அப்ப திமுக வந்து பாஜக அதிமுகவை பிடிச்சு மேலே ஏறதுக்கு விட்டுருவாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க விட மாட்டாங்கல்ல, ஏன்னா அவங்க ஒண்ணுல தெளிவா இருக்காங்கல்ல. 89ல 20% நெருங்கி வந்த காங்கிரஸ ஐயா கலைஞர் அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் எப்படி 5% கொண்டு நிறுத்தினாங்க? அப்ப இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு 5% இருந்தது, கடந்த தேர்தலில் அவங்க 11% ஏறி வந்திருக்காங்க. அப்போ 2026 தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதற்கு திமுக விஜயை பயன்படுத்தும். அதற்கு ஏற்ற இடத்தை திமுக அமைத்து கொடுக்கும். நீங்கள் தலைப்பில் குறிப்பிட்டதை போல அடுத்த 20 ஆண்டு கால அரசியல் என்பது உதயநிதி எதிர் விஜய்.